அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அன்புடைய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம ரொம்பவும் ஆழமான நம்ம நெஞ்சு தொடுற ஒரு அற்புதமான வரலாற்று பதிவை பத்தி பார்க்க போறோம். சுவனத்து பெண்களின் தலைவி நபி சல்லா அவங்களோட ரொம்பவும் பிரியமான மகள் பாத்திமா ரதி அவங்களோட வாழ்க்கை. இது வெறும் வரலாறு இல்லைங்க, கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத கஷ்டங்களும் அதே சமயம் அளவற்ற அன்பும் ஆனந்தங்களும் கலந்த ஒரு அழகான பயணம். அந்த மாபெரும் ஆளுமையோட வாழ்க்கை பயணத்தை இப்போ நாம கொஞ்சம் சுருக்கமா ஆனா ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். உம்மு அபீஹா, இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தந்தையின் தாய். நபிசல்லாம் அவங்க தன் அன்பு மகளுக்கு வச்ச ரொம்ப தனித்துவமான பேர் இது. ஏன் அப்படி கூப்பிட்டாங்க யோசிச்சு பாருங்க. பொதுவா ஒரு அம்மாவுக்கு தான் தன் குழந்தை மேல அளவற்ற அன்பும் பரிவும் ரொம்ப கவலையும் இருக்கும். ஆனா பாத்திமா அலி அவங்க தன் தந்தை மேல காட்டின அன்பு ஒரு தாய் காட்டுற மாதிரியே இருந்துச்சு. சின்ன வயசுலே தன் தந்தைக்கு தாயாக மாறின அந்த அன்பின் ஆழத்தை இந்த ஒரு வார்த்தை ரொம்ப அழகா நமக்கு உணர்த்துது. சரி, முதல்ல அவங்களோட ஆரம்பகால வாழ்க்கையை அவங்க தந்தை மேல வச்சிருந்த அன்பு எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம். பாத்திமா ரலி அவங்க மக்காவில பிறக்குறாங்க. அவங்க அம்மா யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மக்காவிலே மிக உயர்ந்த செல்வாக்கு மிக்க பணக்கார மற்றும் நற்குணங்கள் நிறைஞ்ச கதீஜா ரலி அவங்க தான். இவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தாலும் பாத்திமா ரலி அவங்க கிட்ட சின்ன வயசுல இருந்தே துளி கூட கர்வம் இருந்ததே இல்லை. ரொம்ப எளிமையா நற்பண்புகளோட இறை எச்சம்னு சொல்ற அந்த தக்குவாவோட வளர்ந்தாங்க. பிறப்பால கிடைச்ச செல்வத்தை விட குணத்தால கிடைச்ச செல்வம் தான் அவங்கள இவ்வளவு ஒசத்தியா காட்டுச்சு. ஆனா அவங்க வாழ்க்கை எப்பவுமே மலர் படுக்கையா இருந்தல. அடுத்ததா அவங்க சந்திச்ச சோதனைகளையும் வறுமையும் பத்தி பார்க்கலாம். கஷ்டங்கள் எப்படி அடுத்தடுத்து வெவ்வேறு காலகட்டங்கள்ல அவங்கள தொடருதுன்னு பாருங்க. ஆரம்ப காலத்துல தன் தந்தை இஸ்லாத்தை பிரச்சாரம் செஞ்சப்போ குறைஷிகளால துன்புறுத்தப்பட்டதை பார்த்து வேதனைப்பட்டாங்க. அடுத்து இளமை காலத்துல அன்பான தாயை இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாண வாழ்க்கையில கடுமையான வறுமை. நாம நடிக்கிறது போல அவங்க வாழ்க்கை அவ்வளவு சுலபமா இல்ல. ஒவ்வொரு கட்டத்திலையும் சோதனைகள் அவங்கள துரத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த ஒரு சம்பவத்தை நினைக்கும் போதே நமக்கு கண் கலங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவுல சஜிதாவுல இருக்கும்போது எதிரிகள் ரொம்ப கொடூரமா ஒட்டகத்தோட குடலையும் குப்பைகளையும் அவங்க மேல வீசுறாங்க. அந்த நேரத்துல கூட்டத்துல இருந்து ஓடி வந்து தன் பிஞ்சு கைகளால அந்த அசுத்தங்களை அழுதாபடியே அகற்றுனது யாரு நினைக்கிறீங்க? சிறுமி பாத்திமா ரதி தான். தந்தையோட துன்பத்தை பார்த்து அந்த சிறுமி சிந்திய கண்ணீர் இன்னைக்கும் அல்லாஹ்வின் முன்னாடி ஒரு பெரிய சாட்சியா நிக்குது. அவங்க சந்திச்ச இன்னொரு மிகப்பெரிய சோதனை தாயை இழந்தது. கதீஜா ரதியல்லா அவங்க மறைந்த அந்த வருஷத்தை ஆமுல் ஹுசைன், அதாவது துக்கத்தின் ஆண்டு அப்படின்னு சொல்வாங்க. ஒரு சின்ன பொண்ணு தன் அம்மாவை இழக்கிறது எவ்வளவு பெரிய மனவேதனைன்னு நமக்கு தெரியும். அந்த சின்ன வயசுலேயே குடும்பத்தோட ஒட்டுமொத்த பாரத்தையும் தன் தோள்ல சுமந்து தந்தைக்கும் குடும்பத்துக்கும் ஒரு பலமான தூணா அவங்க மாற வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. கல்யாணத்துக்கு பிறகும் கஷ்டம் தீரல. அலி ரலி அவர்களுடனான கல்யாண வாழ்க்கையில 2 விஷயங்கள் இருந்துச்சு. ஒரு பக்கம் கடுமையான உடல் உழைப்பு, வீட்ல சாப்பாடு கூட இல்லாத நாட்கள், கைகள்ல தழும்புகள் வர்ற அளவுக்கு தானாகவே தண்ணீர் எடுத்தாங்க, மாவு அரைச்சாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கிடைச்ச ஈடு இணையற்ற ஆன்மீக செல்வம். கஷ்டம் தாங்க முடியாம ஒரு வேலைக்காரிய உதவியா கேட்டப்போ நபி ஸல்லல்லாஹு அவங்க உலக உதவிகளை விட மேலான ஒரு ஆன்மீக செல்வத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது என்ன செல்வம் தெரியுமா? உலக புகழ் பெற்ற பாத்திமா ரலி அவர்களின் தஸ்பீஹ். உதவிக்கு ஆள் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அவங்க கத்துக் கொடுத்த ரொம்பவும் பிராக்டிக்கலான திக்ர் இதுதான். தூங்க போறதுக்கு முன்னாடி சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை ஓதணும். இது உலகத்துல உள்ள எல்லா செல்வங்களையும் விட, எந்த ஒரு உலகச் சேவையை விடவும் ரொம்ப ரொம்ப மேலானதுன்னும், இது உடலுக்கும் உள்ளத்துக்கும் மிகப்பெரிய வலிமையை தரும்னும் கத்துக் கொடுத்தாங்க. இவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவுலையும் அவங்க வாழ்க்கையில இருந்து ஆனந்தமான தருணங்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பாப்போம். சோதனைகள்ல இருந்து கொஞ்சம் விலகி பார்த்தோம்னா அவங்க குடும்ப வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா அமைஞ்சது. அலி ரலியல்லாஹு மாதிரி ஒரு அன்பான சிறந்த கணவர் கிடைச்சாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையிலான புரிதலும் அன்பும் ரொம்ப உயர்ந்தது. இவங்களுக்கு பிறந்த ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு ஆகிய 2 பேரும் நபிசல் அவங்க கண்கள் குளிரச் செஞ்ச ரொம்ப பிரியமான பேரன்கள். இந்த அழகான குடும்பம் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆனந்தமா இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அவங்களோட இந்த வார்த்தைகளை கவனிங்க. எப்பேற்பட்ட ஆழமான அன்பை காட்டுது. பாத்திமா என் ஒரு பகுதி அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அவங்க அடிக்கடி சொல்வாங்க. பாத்திமா ரதியல்லாஹு அவங்க தன்னை தேடி வரும்போதெல்லாம் அகிலத்தின் அருட்கொடையான நபிகளார் அப்படியே எழுந்து நின்னு அவங்கள வரவேற்பாங்க. அவங்க கைகளை பிடிச்சு முத்தமிட்டு தமக்கு பக்கத்திலேயே உட்கார வைப்பாங்க. இந்த அளவுக்கு அதிகமான மரியாதையும் அன்பும் ஒரு தந்தை மகள் உறவுக்கு மிக உன்னதமான உதாரணம் இல்லையா? சரி, இப்போ அவங்க வாழ்க்கையோட இறுதி கட்டத்துக்கு வருவோம். அந்த நெகிழ்ச்சியான ரகசியத்தை பத்தி இப்ப பாப்போம். ஏன் அழுதாங்க, ஏன் சிரிச்சாங்க? இந்த கேள்வி இப்போ உங்க மனசுலயும் ஓடிட்டு இருக்கும்.
மரண தருவாயில இருந்த நபி ஸல்லல்லாஹு அவங்க பாத்திமா ரதியல்லாஹு அவங்கள பக்கத்துல கூப்பிட்டு காதுல ஒரு ரகசியத்தை சொன்னாங்க. அதை கேட்டதும் பாத்திமா ரதியல்லாஹு அவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு ரகசியத்தை சொன்னாங்க. உடனே பாத்திமா ரதியல்லாஹு அவங்க முகம் மலர்ந்து சிரிச்சாங்க. ஒரே நேரத்துல கண்ணீரும் புன்னகையும் வர காரணம் என்ன? அப்படி என்ன ரகசியத்தை அங்க சொல்லியிருப்பாங்க? அந்த ரகசியம் இதுதான். முதல்ல நான் இந்த நோயிலேயே இறக்கப் போறேன் அப்படின்னு நபிசல்லவங்க சொன்னதும் தன் ஆருயிர் தந்தையை பிரிய போறமேங்கிற துக்கத்துல பாத்திமா அழுதாங்க. ஆனா அடுத்து என் குடும்பத்துல முதல்ல நீதான் மரணிச்சு என்ன வந்து சந்திப்பா அப்படின்னு சொன்னதும் தந்தைய மறுபடியும் சீக்கிரமே சொர்க்கத்துல பாத்துடுவோங்கிற ஆனம்பத்துல சிரிச்சாங்க. நினைச்சு பாருங்க, தன் மரண செய்தியை கேட்டு யாராவது சந்தோஷப்படுவாங்களா? ஆமாங்க, நபிசல்லவங்க மறைந்து சரியா 6 மாசத்திலேயே பாத்திமா ரலி அவங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சாங்க. எப்பேற்பட்ட ஆழமான அன்பு பாருங்க. கடைசியா இந்த சிறந்த வரலாற்று பதிவுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்னு சுருக்கமா பார்ப்போம். இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய 4 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1, சபர் எனப்படும் பொறுமை. எவ்ளோ பெரிய கஷ்டங்கள், வறுமை, இழப்புக்கள் வந்தாலும் அவங்க காட்டின பொறுமை உண்மையிலேயே வியக்கத்தக்கது. 2வது, எளிமை. மிக உயர்ந்த பணக்கார குடும்பத்துல பிறந்தாலும் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. 3வது, குடும்ப அன்பு. தந்தை, கணவர், குழந்தைகள்னு எல்லார்கிட்டையும் அவங்க காட்டின நேசம் ஒரு சிறந்த முன்மாதிரி. கடைசியா இறைபக்தி. அவங்க வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வோட கட்டளைகளுக்கு முழுமையா கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்க. இறுதியா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எத்தனையோ சோதனைகளையும் சவால்களையும் சந்திக்கிறோம். அந்த நேரங்கள்ல துவண்டு போயிடாம ஃபாத்திமா ரலி அவங்க காட்டின அந்த மாபெரும் பொறுமையும் மன உறுதியும் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வரது, அவங்களோட வாழ்க்கை நமக்கு தர அந்த தைரியத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது, கண்டிப்பா இதை நீங்க சிந்தித்து பார்க்கணும். இந்த நெகிழ்ச்சியான விளக்கத்துல இணைந்திருந்ததற்கு மிக நன்றி.